அநேக காரியங்களை குறித்து நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று அவர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தின் மாதிரி. நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரம் ஜெபம் கேட்கப்படவில்லையே என்ற ஒரு கவலையில் நாம் இருப்போம். நாம் தியானிக்கிறோம், கருத்தாய் ஜெபித்தால் அதற்குண்டான பலன் உடனே கிடைக்கும் என்று. என்றால் எப்படி நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கலாம். அந்த சந்தேகத்தை தீர்க்கும்படியாகத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 முதல் 13வது வசனம் வரைக்கும் அந்த ஜெபம் இருக்கிறது. அதுதான் பரமண்டல ஜெபம். இந்த ஜெபத்தின் மாதிரியை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அதில் முதல் குறிப்பு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று முதல் குறிப்பு இருக்கும். அது என்னவென்றால், பிதாவை நாம் கனப்படுத்தி ஸ்தோத்தரிக்கும் போது அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். நாம் ஜெபத்திற்கு சென்றவுடனே பிதாவை நாம் கனப்படுத்தி ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். இரண்டாவது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது. என்றால் அவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். என்னுடைய காரியங்கள் எல்லாம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். என்னை குறித்து நீர் பரலோகத்திலே என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் கர்த்தாவே என்று நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்மை முற்றிலுமாக நீ நானல்ல நீரே என்று ஒப்புக் கொடுக்க வேண்டும் அந்த ஜெபத்திலே. மூன்றாவது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். என்றால் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்தியும் கர்த்தாவே. எத்தனையோ தேவைகள் இந்த உலகத்தில் வாழும்போது இருக்கிறது. அன்றாட தேவைகள் அநேகம், அத்தனை தேவைகளையும் நீர் சந்தியும் என்று மூன்றாவது தான் நம்மளுடைய தேவைகளுக்காக வர வேண்டும். முதலாவது அவரை துதிக்க வேண்டும். இரண்டாவது நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவது நம்மளுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். நான்காவது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களையும் மன்னியும். என்றால் எங்களுடைய பாவங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் மன்னியும் ஆண்டவரே என்று நாம் சொல்லி நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய பாவங்கள் நீங்க கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே என்று சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்தது, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்ற பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கடைசியாக, ராஜ்யமும் வல்லமையும் மகிமைக்கும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன் என்பதே என்று இருக்கும். அது என்னவென்றால், சகல அதிகாரமும் உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று விசுவாசத்துடன் அவரை ஸ்தோத்திரித்து அறிக்கை செய்வது. கருத்தான ஜெபத்தின் மாதிரி இதுதான். முதலாவது, தேவனை நாம் கனப்படுத்த வேண்டும், தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இரண்டாவது, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே என்று நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, என் தேவைகளை சந்தியும் என்று சொல்ல வேண்டும். நான்காவது, என் பாவங்களை கழுவி சுத்திகரியும் என்று சொல்ல வேண்டும். ஐந்தாவது, எங்களை பாதுகாத்தருளும் என்று சொல்லணும். ஆறாவது, விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். இப்படி செய்து ஆமேன் என்று தேவ சமூகத்திலிருந்து எழும்போது எல்லா விதத்திற்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் நம்மளுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். நாம் எந்த நோக்கத்திற்காக அந்த ஜெபத்திலே தரித்திருந்தோமோ அந்த நோக்கம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவேறும். இதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த ஜெபத்தின் மாதிரி. கருத்தாய் ஜெபித்து நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த இந்த மாதிரியை கடைபிடிப்போம். வாழ்க்கையில் ஜெயம் பெறுவோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.